ஆளவந்தார் வசதி தான், இருந்தாலும் ராமானுஜர் ஒருபடி ஏற்றம் தான். ராமானுஜர் ஏற்றம் தான், ஆனால் மருக நம்பி அதையும் தாண்டி மேலதான். ராமானுஜரே தோற்றோம்னு சொல்லும்படியான ஒரு ஏற்றம் தான். கவனிச்சு பார்த்தோம்னா சமயத்துல சிஷ்யர்களுக்கு ஒருபடி மேல நிக்கிறதா ஆச்சாரியனுக்கு பெருமையே. அப்பா அம்மா இருக்கா, படிப்பு அறிவில்லை அப்படின்னு சொன்னா தன் பிள்ளை அப்படி இருந்தா அவளுக்கு சந்தோஷம். என் பிள்ளை ஒரு 10வது படித்தால் என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கான், அதான் பெருமை அவளுக்கு. தான் முட்டாளா இருக்கும், தான் படிப்பறிவு இல்லாம இருக்கோன்றது அவளுக்கு குற்றமா தெரியல, அது ஒரு கஷ்டமா தெரியல. தன் பிள்ளை படிச்சுட்டா அவ்வளவு பலம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஒரு சிஷ்யன் ஜெயிச்சு வரும்போது, ஒரு சிஷ்யன் மகோன்னதமான நிலையை அடையும் போது அந்த ஆச்சாரிய புருஷர்களுக்கு உண்டாகக்கூடிய ஆனந்தத்தை யாராலும் அளவிட்டு சொல்லவே முடியாது. ஆச்சாரியனா கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி பரம சந்தோஷப்பட்டா, ஆனந்தமா அவர்களை கட்டி அணைச்சிருந்தார். ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணா, நடந்து 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 அவ்வளவு அழகா கங்கை ஆத்தங்கரை அடைஞ்சான். இந்த கங்கையை கடந்துதான் ஒரிசா மாநிலத்துக்குள் நுழையணும். அங்கே தான் பூரி ஜெகநாத கஷேத்திரம் போகும். அவ்வளவு அழகா இந்த கிராமத்துல ஒரு உன்னதமான மகாத்மாவான ஒரு அந்தணனுடைய கிரகத்தை தந்தான். அவன் ஒரு பாக்கியவான். அந்த அந்தணனுக்கு அன்னைக்கு ராத்திரி பொழுதுக்கு சைத்தன்ய மகாபிரபுக்கும் அவருடையதான 4 உத்தமமான சிஷ்யர்களுக்கும் திக்ஷாபந்தனம் செய்யும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. நிஜமாவே பரமபாக்கியம், பரமபாக்கியம், பரமபாக்கியம். எத்தனை ஆச்சரியமான ஒரு பாக்கியம். ஏன்னா லோகத்துக்கே பகவான்ற ஒரு ஆகாரத்தை கொடுக்கிறவா, அவருடைய வயிற்றுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியும். அந்த பாக்கியம் அவளே கிருப பண்ணாதான் கிடைக்கிறது. இந்த சத்குருவே கிருப பண்ணாலும் அந்த பாக்கியம் வாய்க்கப்படுறது கிடையாது. அந்த மாதிரி அந்த அந்தனுடைய கிரகத்துல தங்கினார் இருந்தார். அடுத்த நாள் காலையிலும் அப்படியே நடந்து நடந்து போனான். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனான். அவ்வளவு அழகா ஒரிசா மாநிலத்துக்கு போகக்கூடிய இடத்துல திரும்பியும் சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆயிடுச்சு. ஆனந்தமா நாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா. அம்புலிங்கம்னு சொல்லி ஒரு இடத்த அடையிறோம். இடத்த சிவபெருமானுடைய சந்நிதி இருக்கு. இந்த இடத்துல இருந்து ஆனந்தமா பகவன் நாம சங்கீர்த்தனம் பாடுறார் சைத்தன்ய மகாத்மா. அத்தனை ஜனங்களும் கூட சேர்ந்து ஆனந்தமா பாடுவார். அந்த இடத்துடையதான நிர்வாகம் ராமச்சந்திரகான் அப்படின்ற ஒருத்தனிடத்துல இருந்தது. அந்த ராமச்சந்திரகான் அவ்வளவு அழகா ஓடி வந்தான். சைத்தன்ய மகாபிரபு தன்னை மறந்து ஆனந்தம் நாட்டியம் ஆடியிருக்கார். தன்னை மறந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கார். தன்னை மறந்த ஒரு நாம சங்கீர்த்தனம் நிஜமாவே ரொம்ப அற்புதமான ஒரு பாக்கியம். தன்னையே மறக்கும்படியான ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். நிஜமாவே ரொம்ப விசேஷமாக, ரொம்ப 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 விசேஷமாக அந்த மாதிரி தன்னை மறந்த ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. ராமச்சந்திரகான் வந்தான், திருவடிகளில் விழுந்தான். அது கூட அவருக்கு தெரியல. இந்த கூட இருக்க சிஷ்யர்கள் எல்லாமே அவருக்கு கொஞ்சம் சமாதானம் சொல்லி வந்தான். ராமச்சந்திரகான் எல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அப்படியே நாமஜபம் பண்ண சந்தோஷமா இருக்கு. பகவானுடைய திருவடி தாமரைகளை விரித்து பிடித்துக் கொள் அப்படின்னு சொன்னார். எனவே ராமச்சந்திரகான் கண்கள்ல ஆனந்த பாஷம், பரம லௌகீக வாசம். லௌகீகத்தை தவிர, அதாவது தேக சுகத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அப்படி இருந்தாலும் உத்தமமான உண்மை போல ஒரு மகாத்மாவுடைய தரிசனம் கிடைச்சதே பரமபாக்கியம். என் ஜன்மாவையே உமக்கு அர்ப்பணம் பண்ணாலும் கூட சமானம் ஆகாது. உமக்கு ஏதானும் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன கைங்கரியம் நான் பண்ணேன் சொல்லுங்க. இந்த குருவனிடத்துல எனக்கு ஒரு கைங்கரியம் தாங்கோன்னு கேட்கறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம். ஏன்னா இந்த கைங்கரியம் தானே பாவத்தை நாசம் பண்ணும். இந்த கைங்கரியம் மட்டும்தானே பகவானுடைய கிருபா கடாட்சத்தை நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி இந்த ராமச்சந்திரகான் கையை கூப்பிட்டான். அது எனக்கு ஏதானும் ஒரு கைங்கரியம் குடுங்கோன்னு கதறி
உடனே சைத்தன்ய மகாபிரபுவின் வினயத்தை பார்க்க, அதாவது வார்த்தையா கேட்கறது வேறு, ஆத்மார்த்தமா கேட்கறது வேறு. சைத்தன்ய மகாபிரபு பார்த்தாரு, நிஜமாவே ஆத்மார்த்தமாவே கைங்கரியம் கேட்கிறான். கைங்கரியம் கேட்கறது பெரிய விஷயம் இல்லை, கேட்டா போலே பண்ணணும், எப்பொழுதும் பண்ணணும். ஒரு நாள் பண்ணிட்டு 2 நாள் பண்ணிட்டு இது போதும் அப்படி நாமளா ஒரு அஸ்திரத்துல விடுறதுன்றது அது கைங்கரியத்தை கேவலப்படுத்துறது, குருவை கேவலப்படுத்துறது, பகவானையும் கேவலப்படுத்துறது, பகவன் நாம சங்கீர்த்தனத்தையும் கேவலப்படுத்துறது, தன்னையும் கேவலப்படுத்துறது, வாழ்க்கையையும் கேவலப்படுத்துறது. ஏன்னா கைங்கரியம்ன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பல பேருக்கு அது இந்த கைங்கரியத்துடைய பலம் தெரிய மாட்டாங்க. அது அணில் கைங்கரியமா இருந்தாலும் கைங்கரியம் தான். அதனால கைங்கரியத்துக்கு மற்றும் என்னைக்குமே ஒரு மரியாதை கொடுத்தே ஆகும். இந்த குரு கிருப்பையினால நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய துன்பம் நாசமாவதற்காக அது கிடைக்கிறது ஒழிய குருவுக்கு தன்னுடைய சுகத்துக்கான ஒரு கைங்கரியம் இல்லை. என்ன புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த சைத்தன்ய மகாபிரபுவின் இடத்துல இந்த ராமச்சந்திரகான் கைங்கரியம் கேட்டான். அதே சைத்தன்ய மகாபிரபு அப்பா குழந்தை, நான் பூரி ஜெகநாத கஷேத்திரம் போனோம், அந்த ஜெகநாத கஷேத்திரத்துக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ண, இந்த கங்கை கரை கண்டு அந்த அக்கறையில விட்டுடு. அதுவோ யுத்த காலம், நவதீபம் எல்லாம் முகமதியர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒரிசா மாநிலம் எல்லாம் ஒரு இந்து ராஜாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இங்கேருந்து அங்க போகணும், அங்கேருந்து இங்க வர்றது சரியா சொன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவில் தகவல் போயிட்டு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரியதான ஒரு யுத்த காலம். அது யுத்த காலத்துல ரொம்ப விடுபடிகள் ஜாஸ்தியா இருந்தது. கங்கை கரையை தாண்டி போகணும்னு சொன்னா அந்த தோணி ஓட்டுவா கூட பணம் கொடுத்தாதான் கொண்டு போய் விடுவா. அதே மாதிரி அந்த நாட்டுக்குள்ள நுழையணும்னு சொன்னா வரி கொடுத்தாதான் அவன் நுழைய விடுவா. சிங்க வரி கொடுத்தாதான் அவன் நாட்டுக்குள்ளே உள்ள நுழைய விடுவா. அது பூரி ஜெகநாதத்துக்கே போறதா இருந்தாலும், அவ துறவிகளா இருந்தாலும், சன்னியாசிகளா இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவ பணம் கொடுத்தாதான் அந்த ஒரிசா மாநிலத்துக்குள்ள நுழைய முடியும். பூரி ஜெகநாதத்துக்கு போகும்படியான ஒரு நிர்பந்தம் அந்த காலத்தில். அதே மாதிரி அங்கேயும் யாரோ இங்க வரும், அவ்வளவு சிரமங்கள் இருந்தது. அந்த மாதிரி சிரமங்கள் இருந்ததான அந்த காலத்துல ஒரு கொண்டு போய் விட ராமச்சந்திரன் பார்த்தா ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நிச்சயமா நான் முயற்சி பண்றேன். எப்படியும் நாளைக்கு காலையில உங்களை அக்கறையில சேர்ப்பதற்கான என்னால முடிஞ்ச ஏற்பாடு எல்லா விதமான பிரயத்தனத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இன்னைக்கு ராத்திரி அதே கிராமத்திலேயே தங்கினார். சைத்திரிய மகாபிரபந்த கங்கை கரையோரத்திற்கு கிராமத்தை தங்கினார். விடிய 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 நாமத்தின் கீர்த்தனம். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே மகாமந்திரம். எல்லாத்தையும் விட்டுடுங்க, மகாமந்திரத்தை விட்டுடாது, பகவன் நாம சங்கீர்த்தனத்தை விட்டுடாது. எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனசு அந்த நாமஜபத்தை மட்டும் தயவு செய்து விட்டுடாது. வர வேண்டாம் சொல்றேன், தோல்விகளோ துன்பங்களோ தேகத்துல கஷ்டங்களோ வர வேண்டாம். ஒரு நாள் வந்தாலும் பிராரப்தத்தினாலே வந்தாலும், பிராரப்தமும் நாம சங்கீர்த்தனால அசிச்சுக்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் பகவானே நாம சங்கீர்த்தனம் மட்டும் என்னை விட்டு போயிடப்படாதான்னு பிரார்த்தனை பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்ற நாமஜபம் பல கோடி ஜென்மம் உங்களுக்கு சாப்பாடு முக்கியம் பண்ணி சொல்ற, பல கோடி ஜென்மா சாப்பாடு, பல கோடி ஜென்மாவுக்கு வஸ்திரம் கொடுக்கும், பல கோடி ஜென்மாவுக்கு சரீரத்தை நல்லபடியா இருக்கும், பல கோடி ஜென்மாவுக்கு பகவத் தரிசனம் செஞ்சு, பகவத் தரிசனம் நிச்சயமா பண்ணி வைக்கணும். நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சொல்ற இல்லையா, கிருஷ்ணா ராமான்னு சொல்றேன். ஏதோ சில சந்தர்ப்பங்கள் நாம சங்கீர்த்தனால ஒன்னும் பிரயோஜனம் அடையலேன்ற மாதிரி தோணும். சில காரியங்களுக்காக நாமஜபம் பண்ணுவோம், இந்த காரியங்கள் நடக்கலையே அப்படின்னு நினைப்போம். ஏதோ ஒரு காரணமாக நடக்காம இருக்கலாம், இந்த காரியம் நடக்காம இருக்கலாம். ஆனா நாம சங்கீர்த்தம் வீணா போயிடுதுன்னு அர்த்தம் இல்லை. நாம சங்கீர்த்தம் வீணா போயிடுதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த காரியம் நடக்காம இருக்கலாம், ஆனா இந்த நாம சங்கீர்த்தம் அதை காட்டிலும் விசேஷமான ஒரு பிரயோஜனம் உங்களுக்காக காட்டுறது. பகவத் தரிசனம், கிருஷ்ண தரிசனம் அவங்க காட்டுறது. அதை மட்டும் மறந்துடாது. நேரத்தில் அவசரத்துக்கு பணம் இல்லாம போகும், நாமஜபம் பண்ணிட்டு கிடைக்காம இருந்திருக்கலாம், சரீரத்தை உபாதை வந்திருக்கும், அந்த உபாதை சரியா போகாம இருந்திருக்கலாம்.
வீட்டெல்லாம் பிரச்சனை சரியா போகாம இருந்திருக்கலாம். ஏதோ இந்த மாதிரி சில தோல்விகள் இருந்திருக்கலாம். அசந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி நாம செஞ்சதோ பிரயோஜனம் தெரியாம அது ஆயிடுதேன்னு தோணலாம். ஆனாலும் அந்த நாம ஜபம் ஏதோ ஒரு ஜென்மாவோட இன்னைக்கோ ஒரு தேவை சத்தியமா போச்சு. நிச்சயமா ஜென்ம ஜன்மாந்தரத்துக்கும் அந்த கிருஷ்ண தரிசனத்தை சந்தேகமே வேண்டாம். அந்த கிருஷ்ண தரிசனம் தான் நம்முடைய தேவை. எல்லா தேவைகளும் எப்படி வேணா பூர்த்தியாது, எங்க வேணா பூர்த்தியாது. நம்ம கிருஷ்ண தரிசனம் இருக்கு, அது பூர்த்தி ஆகணும். ஒரு குரு ஒரு ஜென்மாவில சொல்லி கொடுக்கிற நாம செஞ்சு இருக்கணும். ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்காகவோ, ஏதோ அந்த வாழ்நாளுடைய தேவைக்காகவோ இல்லை. வாழ்நாளை கடந்ததான ஒரு தேவை. ஒரு அம்மா ஒரு சின்ன குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அதோடைய அன்னி பசிக்காக ஆகாரம் கொடுக்கிறார். அது எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் இருக்க போறது? போன பிறகு அந்த உலகத்தில் இருக்க போறது. அது வரைக்கும் சரீரத்துல பலம் இருக்கணும்னு தானே கொடுக்கிறேன். அன்னைக்கு அந்த வேலை பசிக்க ஒரு ஆகாரம் சத்தியமா கிடையாது. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிறாள் தாயா, ஏதாவது சமயத்தில் அது பால் விட்டுதான் குடிக்கும்ன்றனால கொடுக்கிறாள். தான் இறந்து போன பிறகும் இந்த சரீரம் இருக்கணும், இந்த சரீரத்தினால சுகம் அனுபவிக்கணும்னு கொடுக்கிறாள். ஒரு தாயா நாம பால் குடிக்கும்படியான சந்தர்ப்பத்துல ஒரு நிலைமையில இருக்கும்போது கொடுக்கிற பாலை இந்த ஆயுசு முடிய வரைக்கும் இருக்கும். நான் குரு சொல்ற நாம செஞ்சு எத்தனை ஆயுசு இருக்கும். சரீர சம்பந்தத்தினால கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சரீரம் முடிகிற வரைக்கும் பிரயோஜனம் உண்டுன்னா, முடிவே இல்லாததான ஆத்மாவுடைய விஷயமான நாம சங்கீர்த்தன் எத்தனை ஜென்மாவுக்கு வரும், எத்தனை ஜென்மாவை காப்பாற்ற. அதனால நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் நாம சங்கீர்த்தனத்தை மட்டும் விடவே கூடாது. எதை இழந்தாலும் இதை மட்டும் இழந்துடாது. ஏன்னா இது இழந்தாச்சுன்னா எப்படி சம்பாதிக்க முடியாது. எதை இழந்தாலும் இதை கொண்டு சம்பாதிச்சிடும். அப்படி ஒரு நாம சங்கீர்த்தனம் என்றார் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. அழுது ஒரு நாமம். ரொம்ப ஜீவனுக்கு தெரிய மாட்டேங்கிறது. நல்லது கொடுக்க 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு ஓடுறது. ஐயோன்னு மனசு கதறி ஒரு நாமம். குழந்தைக்கு ஏதாவது நல்லவருக்கு கொடுக்கணும் வேண்டாம்னா என்ன பாடுபடும் மனசு. நமக்கு தெரிஞ்சதா இருக்கோம் நல்லது கொடுக்கணும் வேண்டாம்னா ஐயோ வேண்டான்னு சொல்லிட்டாரு. அங்கேயே தாங்க முடியலன்னா உத்தமமான ஒரு சத்தங்கம், நல்ல ஒரு நாம செஞ்சு இந்த குழந்தைகளுடைய விதத்துக்காக இந்த குரு கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு வரும்போது என்ன துக்கம் சத்தியமா யாராலும் சொல்லவே முடியாது. எவ்வளவு சிரேஷ்டமான ஒரு விஷயம் சத்சங்கம், நாம சங்கீர்த்தனம். அந்த குழந்தையுடைய சுகத்துக்காக தானே கொடுக்குறோம். நினைச்சு பாருங்க, தன் சுகத்துக்காக கொடுக்குறாள், தன் சுகத்துக்காக கொடுக்குறாள். நாம சங்கீர்த்தனம் கொடுக்க எல்லாரும் காலில் வரணும், அந்த குருன்னு கொண்டாடணும். அந்த ஜீவனுடைய சுகம், அந்த ஜீவனுடைய துக்கம் நாசமாகணுன்ற ஒரு பிரயத்தனம். அந்த ஜீவனுக்கு சத்சங்கம் கிடைச்சால் எவ்வளவு ஆனந்தப்படும். தன்னுடையதான அந்த பாவத்தை வெள்ள வறுமைன்ற ஒரு துடிப்பு. அம்மா குழந்தைக்கு மருந்து கொடுக்கிறாள், எதுக்கு? தன் சுகத்துக்காக மருந்து கொடுக்கிறாள். குழந்தைக்கு உடம்பு நின்னாடுனா நம்மள பிரச்சனை பண்ணாது, ராத்திரி நிம்மதியா தூங்க விடாம ஒரு அம்மா மருந்து கொடுக்குறா. குழந்தைக்கு உடம்பு முடிய ஒரு 4 நாள் அழகுது, ராத்திரி முடிச்சு கேடி அழகுது. டாக்டரை பார்த்து மருந்து கொடுக்கிறான். மருந்து கொடுக்கிறான் உடனே அப்பா 4 நாள் நிம்மதியா தூங்கிடும். நமக்கு பிரச்சனை நடந்ததுக்கு மருந்து கொடுக்கிறான். அந்த குழந்தையுடைய துக்கம் நாசமாக இருந்தானே மருந்து கொடுக்க. தன் சுகத்துக்காக மருந்து, ஒரு தாயாராலேயே தன் குழந்தைக்கு தன் சுகத்துக்காக மருந்து கொடுக்க முடியாதுன்ற பட்சத்துல ஆத்ம சம்பந்தம் உடையதான ஆத்ம பந்தம் உடையதான ஒரு குருவனால எப்படி தன் சுகத்தை அடிப்படையா வச்சுட்டு ஒரு மந்திரோபதேசம் பண்ண முடியும்? எப்படி தன் சுகத்தை பிராதான்யமா வச்சுட்டு ஒரு நாமஜபம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? எப்படி பண்ண முடியும்? சொல்லத்தான் வாய் வரும், பகவான் சொல்லத்தான் வச்சுடுவானா?
சொல்லிட முடியுமா? அப்படி கருணாசாகரனாச்சு. அப்படி ஒரு ஆச்சாரியன் இந்த சைத்தன்ய மகாபுரம். இந்த ஜீவர்கள் வழி தவறி போறாளே, காலத்துடைய தன்மை புரிய மாட்டேங்கிறது. உத்தமமான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும்போதும் கை தள்ளிட்டு கை நழுவிட்டு ஓடுறதுல பின்னாடி அழப்போறதேன்னு நினைச்சு அவாழறா. நிஜமாவே இந்த ஆனந்த தியானத்துல நாம சங்கீர்த்தனத்துல வாழறான்னா இவ்வளவு ஒரு கருணை, இவ்வளவு ஒரு சுலபம். என்ன கஷ்டம் இருக்கு நாம சங்கீர்த்தனத்துல? முக்கியமா ஒரு கஷ்டமும் இல்லைன்றதா அது ஒரு கஷ்டம். கஷ்டமே இல்லைன்ற ஒரு கஷ்டத்தோட வேற கஷ்டமே கிடையாது நாம சங்கீர்த்தனம். இப்படி ஒரு வஸ்துவை, அப்பேற்பட்டதான ஒரு சத்சங்கத்தை விட்டுட்டு பின்னாடி அடா அப்பெல்லாம் விட்டுட்டேனே, இது அழப்போறதே அழக்கூடாதே நீ வாழறாள. என்ன சொல்லுவேன்? அழுகை. குழந்தை கஷ்டப்படுறதே அம்மா அப்பா அழறது வேற, கஷ்டப்படக்கூடாதே அழறது வேற. ரெண்டு வித்தியாசம் இல்லை. அதேதான் குருவுடைய அழுது. அழுது 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 இந்த ஜீவனுடைய பாவம் நாசம். ஒரு ஜீவனாகட்டும் அது நல்ல கதி அடைஞ்சிருக்குன்னா அவ அனுபவிக்கிற ஆனந்தம் ரொம்ப சிரேஷ்டம். ஒரு ஜீவன் தவறான வெள்ள போனாலும் அவ அனுபவிக்கிற துன்பமும் ரொம்ப கஷ்டம். எல்லாரும் சேர்ந்து துன்பப்படுத்தினா வச்சுக்கோங்க. சரீரத்துல துன்பம், மனசுல துன்பம், வாழ்க்கையில பிரச்சனை, எல்லா பக்கமும் துன்பம் இருந்தா எப்படி இருக்கும்? அதுபோல ஒரு கோடி 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 மடங்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஜீவனுடைய தவறான விஷயம் இந்த குருவுக்கு அப்படி ஒரு துன்பத்தை போட்டு உழுக்கும். பற்றுதல் கிடையாது அவளுக்கு. தன்னுடைய அபிமானத்துல கிடையாது. இந்த ஜீவன் நன்னா இருந்தா நன்னா இருக்கு, திரும்பி வந்துருக்கா நன்னா இருக்கு. வசத்தியான ஒரு நிலையை அடைஞ்சுடாதான்ற ஒரு இயக்கம். இந்த ஜீவனம் பரமபத்தை போய் பார்க்காதான்ற ஒரு ஆசை. இந்த ஜீவனம் பகவானுடைய திருவடியில் உட்கார்ந்து பகவானுடைய திருவடியை கட்டி எனக்கு இந்த கிருஷ்ணா நல்லா இருக்கிறாரு, பரம சுகமா இருக்கிறா பிரபோ, உன் திருநீலிய தொடர்றதும் உன்னுடைய நாம சங்கீர்த்தனமும் ரொம்ப சிரேஷ்டமா இருக்குடா அப்பாடான்னு சொல்லி இது எல்லாவற்றையும் மறந்துட்டு எல்லா விதமான துக்கம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்லி இந்த தாபத்திரங்கள் எல்லாம் விட்டுட்டு இந்த ஜீவனை யாரும் கஷ்டப்படுத்தாம, ஏன்னா பல்வேறு சொந்த நெய்தர் கஷ்டப்படுத்துற ஜீவன் எவ்வளவோ கஷ்டங்கள் இந்த ஜீவனுக்கு, எத்தனையோ கட்டுப்பாடுகள். இந்த கஷ்டம் கட்டுப்பாடுகள் எல்லாம் யாரும் இதை கஷ்டப்படுத்தாம, யாரும் இதை கட்டுப்படுத்தாம, ராஜன் மாதிரி ஒரு ராஜாத்தி மாதிரி யாரும் இதை கட்டுப்படுத்தாம, யாரும் இதை கஷ்டப்படுத்தாம அந்த ஜீவன் உண்டு, கிருஷ்ணன் உண்டு. கிருஷ்ணன் கொடுக்கிற சுகம் உண்டு, இந்த ஜீவன் அனுபவிக்கிற சுகம் உண்டு. இவ்வளவு நான் சொல்லி இந்த ஜீவன் ஆனந்தத்தை தவிர எதுவுமே தெரியாத ஒரு ஸ்திதியில இருக்கும் இல்லையா? அந்த ஒரு ஸ்திதி தான். இது ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் இல்லை. எத்தனை பேர் ஆசிரியர்கள், அத்தனை பேர் அடைஞ்சாலும் ஆசிரியத்தவா ஆசிரிக்காதவா அத்தனை பேரையும் கொண்டு போய் அவாவா அனுபவிச்சுட்டே இருக்கணும். ராத்திரி 10 குழந்தை இருக்குன்னா அம்மாக்கு எல்லா குழந்தையும் ஆகாரம் போட்டு எல்லா குழந்தையும் என்ன சாப்பிட்டாலும் சுத்தம். 9 குழந்தை என்ன சாப்பிட்டு 10வது குழந்தை ஆகாரம் வேண்டான்னு தள்ளினாலும் 9 குழந்தை சாப்பிட்டது கூட ஒரு பெரிய ஆனந்தம் இல்லை. ஒரு குழந்தை தள்ளி விட்டது, அதுதான் துக்கமா நினைச்சது. குத்தும் முள்ளு மாதிரி பிச்சுட்டு கிடக்கும். அதடா இதுவும் சாப்பிட்டுதான் அவ்வளவு என்ன இருக்கும். மற்ற 9 குழந்தை சாப்பிட்டு இதுவும் சாப்பிட்டா எவ்வளவு பலமா இருக்கு, இதுவும் எவ்வளவு ஆனந்தமா இருக்கும்னு சொல்லி அந்த ஆனந்தத்துக்கு அவள் ஏங்குவா இல்லையா? நிச்சயமாக அந்த ஏக்கம் இருக்க ஒரு குருவா இருந்ததுன்னா தெரியும். அந்த 10 குழந்தையும் சேர்ந்து கொடுத்து 10 குழந்தையும் அனுபவிச்சு கொடுத்தோம்னா நிஜமாவே தன்னுடைய ஆனந்தத்தை கூட தியாகம் பண்ணிடுவார், தன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணுவார், தன்னுடையதான எல்லா விதமானத்தையும் தியாகம் பண்ணுவார். அந்த ஒரு குழந்தையுடைய ஆனந்தம், அந்த 10 குழந்தைகளுடைய ஆனந்தம், அந்த 20 குழந்தைய 100 குழந்தைய 5 குழந்தை, அந்த ஆனந்தத்துக்காக நிஜமா சொல்றேன், சத்குருவானவர் நிஜமாவே
அத்தனை பேரும் உத்தமர்களா மாறிடுவான். அந்த க்ஷணமே கூட உயிர் விட்டுருவான். அந்த க்ஷணமே கூட லோகத்தை விட்டு கிளம்பத்தை எல்லாம் தயாரா இருக்கார். கருணை கருணை ராமானுஜனுடைய கருணை எப்படி, சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை எப்படி, மத்வாச்சாரியருடைய கருணை எப்படி, மீராவுடைய கருணை எப்படி, ஆண்டாவுடைய கருணை எப்படி. ஒவ்வொரு ஜீவனும் ஒரு 5 நிமிஷம் இந்த பக்தியை பண்ணாம விட்டு எடுக்கணும் கூட அவன் அனுபவிக்க அந்த ஜீவனுக்கு ஒரு 10-5 நிமிஷத்தின் போனா அந்த குருவுக்கு 5 ஜென்மாவுடைய துன்பம். இதுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாம ஜபம், இந்த குருவுடைய தியானம், ஏன்னா இவ்வளவு கருணை பண்ணியிருக்காரு. அதனால நமக்கெல்லாம் புரிய மாட்டேங்கிறது பெரியவாளுடைய கருணை. சமமான பாரத தேசத்தை இருங்கள். நம்ம பெரியவா நமக்கு பண்ணிருக்க கிருபைக்கு நம்ம எல்லாம் சத்சங்கம் நாம ஜபத்துக்கு வேற சிந்தனையே பண்ணப்படாது. உண்மையா சொன்ன உலக வாழ்க்கையை வாழ வேண்டாம் யாருமே சொல்லல. உலகத்துல வாழ்ந்து உலகத்தை வாழ்ந்துதானே ஆகணும். சரீராத்திரி யாத்திரை கொண்டு என்ன உண்டாலும் பண்ணணும், நிச்சயமா பண்ணித்தான் ஆகணும். ஆனா அகம்பாவம் மமக்காரத்தை வச்சுட்டு மற்ற எல்லா விஷயங்களுக்கும் கொடுக்கிற பிராதானியத்தை காட்டும் சத்சங்கத்துக்கும் நாம ஜபத்துக்கும் கொடுங்கோன்னு தான் பிரார்த்தனை, வேற ஒண்ணு. அதுவும் உங்க சுகத்துக்காகத்தானே அப்படி ஒரு நாம ஜபம் பண்றார் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. எல்லா ஜீவனும் சுகப்படணும். ஒரு ஜீவனம் பகவானை இழந்துடக்கூடாதேன்னு ஒரு தவிப்பு, ஒரு அவசரம், ஒரு துடிப்பு. நிஜமாவே ரொம்ப கஷ்டம். அது விட்டுடக்கூடாதே விடக்கூடாதேன்னு ஒரு துடிப்பு அவனுக்கு. அப்பா விடப்படாதே, நேரத்தை வீழ்ச்சிட கூடாதேன்ற ஒரு தவிப்பு, ஒரு அவசரம், ஒரு தவிப்பு, ஒரு அவசரம். எப்படி தாயார் கர்ப்பத்தில் குழந்தைய சுமந்து இருக்கும் பொழுது இஷ்டத்துக்குலாம் போக மாட்டான். அந்த குழந்தைக்கு ஏதானும் கஷ்டம் வந்துருவான், ஜாகிரதை ஜாகிரதை ஜாகிரதை. அந்த மாதிரி குருவுடைய அந்த மாதிரி இந்த கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு விடிய 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 பசங்க கிருஷ்ண சுகம் ஜீவ சுகம் அடிப்படையில ஒரு பசங்க. பிரபோ இந்த ஜீவன் கிருப பண்ணு, கிருஷ்ணா இந்த ஜீவனை கட்டவையிலிருந்து காப்பாத்து, கிருஷ்ணா இந்த ஜீவனுடைய பாவத்தை நாசம் பண்ணு, கிருஷ்ணா இந்த ஜீவனுடைய அகம்பாவத்தை நாசம் பண்ணு, கிருஷ்ணா இந்த ஜீவனுடைய மமகாரத்தை நாசம் பண்ணு, கிருஷ்ணா இந்த ஜீவர்களுடைய மாயையை நாசம் பண்ணு, கிருஷ்ணா இந்த ஜீவனுடைய அஜ்ஞானத்தை நாசம் பண்ணு. ஜீவர்களே கிருஷ்ணன் இருக்கான், பிடிச்சுக்கோங்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இருக்கான், கருணா சாகரன் இருக்கான், கேட்டதெல்லாம் கரக்கூடிய கல்பக விருட்சமா இருக்கான், அவனை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி 2த்துக்கு நடுவுல ஒரு பாலம் போல ஒரு நாமத்தின் கீர்த்தனம் பண்றார் ஆச்சா. விடிய 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 ஒரு நாமத்தின் கீர்த்தனம் பண்றார் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. நிஜமாவே மகாபிரபு அவ்வளவு அழகா ஒரு நாமத்தின் கீர்த்தனம் பண்றார். விடிஞ்சுடுத்து அதற்குள்ளாக ராமச்சந்திரகாந்த் அவ்வளவு அழகா அக்கறலை கொண்டு சேர்ப்பதற்காக ஜோரா தோணி எல்லாம் தயார் பண்ணார். வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய திருவடிகள் தண்டம் சமர்ப்பித்தார். உடம்பெல்லாம் ஆனந்த பாஷ்பம் வழிய சபோ மகாராஜ், இந்த ஒரு லௌகீகனுக்கு கூட உமக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறது. ரொம்ப சந்தோஷம் பிரபு, நம்ம கூட இருந்து உங்களுடைய சரண கமலங்களை பிடித்து விட்டு நம்ம கூட இருந்து உங்களுடைய சரீரத்துக்கு ஒத்தாசு பண்ணணும் ஆசையா இருக்கு. ஆனா என்னமோ இதோட சம்சாரம் விடமாட்டேன். அப்படி இருந்தும் கூட இந்த அல்ப மனுஷன், இந்த தேக சுகமே பிராதான்யமான ஒரு மனுஷனிடத்திலிருந்து கூட என் பாவம் நாசமாவதற்காக ஒரு கைங்கரியம் பண்ண சொன்னேன். இந்த ஒரு கருணைக்கு 1000 கோடி ஜென்மா கடன் பட்டிருக்கு. கைங்கரியம் நம்முடைய பாவம் நாசமாவதற்காக குருடைய சரீரத்தை எல்லாம் கைகால பிடிச்சு வைக்கும் அப்படின்னா சொன்னோம்னா கூட அதெல்லாம் கூட நம்முடைய தான பாவம் நாசமாகறதுக்காகத்தானே அதற்காகவே பகவானே அவளுக்கு சரண சேவை பண்றதை காத்துட்டு கிடக்கிறான். அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகனே காத்துட்டு காண்ற புத்தகத்துல அல்ப மனுஷால என்ன பண்ண முடியும்? இந்த ஜீவர்கள் சுகத்துக்காக உடனே சைத்தன்ய மகாபிரபு சித்தமான கிருஷ்ண பக்தி வாய்க்கத்துன்னு ஆசீர்வாதம்.
சில சந்தர்ப்பங்கள்ல குரு வாயை திறந்து ஆசீர்வாதம் பண்ணுவார், பல சந்தர்ப்பங்கள்ல வாயை திறந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டார். ஏன்னா சில ஆசீர்வாதங்களை வார்த்தையை அடக்க முடியாது. அதுல கொண்டு கை வைக்கிறா அப்படின்னா நன்னாரு வார்த்தையில சொல்றது வேற, நிஜமாவே நன்னா இருக்கணும் எனக்கு தலையில கை வைக்கிறது. சில விஷயங்களை வார்த்தைகள் அடக்கவே முடியாது, சத்தியமா முடியாது. நன்னா சாப்பிட்டேன், அத்தியுதமான ஆனந்தத்துல கலச்சு கிடக்கிறேன், வார்த்தையால வர்ணிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது.